ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கடையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த ஸ்டாக் வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட முழு நோக்கமே. சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். சரியா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுகிறோம், மொபைலை பற்றியும் பேசுகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குது, டெல். இந்த டெல்லு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3000 ரூபா தான் போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக வந்து இது வாங்குறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க. இது என்னப்பா ஸ்க்ராப் தானேப்பா? இது ஸ்க்ராப் மாதிரி தானே? வாட்டர் லாக் இருக்குது. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுங்க உள்ளே போயிட்டு என்ன மாடல்னு கூட தெரியலையே. i3 இது i3 8th ஜென்ரேஷனு. இந்த இது கொஞ்சம் நேரம் சைலன்ஸில் போடுவோம்ப்பா, வேறு போனை போட்டுட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து இப்போ தான் சுற்றிட்டு இருக்கு. i3 என்ன ஜென்ரேஷன் தெரியலையே. சரி, அதுக்கு கீழே உள்ளதை பாரு, இதை வச்சு அப்படியே தூக்கி ஓரமாக போடு. கீழே ஒரு லேப்டாப் இருக்குது. இது 7500 ரூபா சொல்கிறாப்புல. அது சுற்றி முடியட்டும், அதுக்குள்ளே அது முடிஞ்சிட்டு வரட்டும். அது எவ்வளோ? 3000 ரூபாயா? 3000 ரூபா பஸ் அது. இது வந்து பார்த்திங்கன்னா 7500 ரூபா. இதாக இருக்குது பாருங்கள், 7500. இது i3 8th ஜென்ரேஷன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது 7000 ரூபா சொல்கிறாப்புல, 7500 ரூபா சொல்கிறாப்புல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பேட்ரி நம்ம லேப்டாப் மாதிரி இல்லை, நமக்கு தெரியும். நாங்கள் போட்டது வேறு. இது கஸ்டமர் கொண்டு வந்தார், அவசரத்தில் பேசி வாங்கினோம். இது ஒரு கடைக்காரர் கொடுத்துருக்காரு 7500 ரூபான்னு. சார்ஜ் நிற்குமா என்ன ஏதுன்னு நமக்கு இப்போ ஒன்றும் புரியலை. புரியுது, அதுவாக ஆன் ஆயிடுச்சா? என்னடா இது, இப்போ தான் ஆன் ஆகுது. இது நீ இப்போ பாஸ்வேர்டு போடுறக்குள்ளே விட்டிஞ்சிருப்பேன். எல்லாமே கேபிட்டல் போட்டாங்க, ஒரே ஒரு இப்போ போட்டாங்க. எல்லாமே கேபிட்டலா? பி மட்டும் தான் கேபிட்டல். இப்போ என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டோன்னா வாங்குறாங்க வாங்கலை அது வேறு விஷயம். நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். நம்ம டக்குன்னு $3000 லேப்டாப்பு பார்த்துக்கங்க, அவசரப்படாதீங்க. இந்த இது வந்து இது ஒரு i3 8th ஜென்ரேஷனு. சரியா, ஹார்ட் டிஸ்க். இது எஸ்எஸ்டி கிடையாது, ஹார்ட் டிஸ்க்கு. எஸ்எஸ்டியாக போட்டிருக்கு? ஆமாம், எஸ்எஸ்டி தான் போட்டிருக்கு. 256 GB எஸ்எஸ்டி இருக்குது, 256 எஸ்எஸ்டி இருக்குது. i5 8th ஜென்ரேஷனு, RAM 8 GB, 256 GB SSD. சரியா, 7500 ரூபா இது விலை. கவர்மெண்ட் லேப்டாப் மாதிரி தான் இதெல்லாம். i3 8th ஜென்ரேஷன், அவ்வளோதான். கவர்மெண்ட் லேப்டாப்பே நிப்பாட்டானுங்களே இப்போ. கவர்மெண்ட் லேப்டாப்பு நிப்பாட்டினது மட்டும் இல்லை, சைக்கிளை நிப்பாட்டிட்டாங்க, அம்மா உணவகத்தை நிப்பாட்டிட்டானுங்க. 5 ரூபாய்க்கு சோறு சாப்பிட்டவங்களாம் இப்போ ரோட்டில் நின்று பார்ப்போம், பிச்சை எடுக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்ப்பா? இது வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டுருக்கேன். ஐயோ, சரி நம்ம போனையாவது போட்டு விடலாம்ப்பா. வைப்பா, இதை உள்ளே தூக்கி வை. இது எப்போ சுற்றி எப்போ முடிகிறது பஸ். இப்போ தான் ஒரு மொபைலில் கடைன்னு சொல்லிடுறேன். சரியா, சாம்சங் கேலக்ஸி S20 FE. சரியா, இப்போ தான் போட்டோம். இப்போ அதுக்கு தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் கூட எடுக்க முடியல. சரி, இதுக்கு ஸ்டாக் வீடியோ பிடிச்சிருவோம் தான். ஸோ இது வந்து 9000 ரூபா, 9000 ருபீஸ். சாம்சங் கேலக்ஸி S20 FE. இந்த லேப்டாப் வந்துடுச்சு. 3000 ரூபா போட்டோம்ல அது. இது பார்சலுக்கெலாம் நீங்கள் 500 ரூபா கொடுத்தாகணும், அதையும் யோசிச்சுக்கோங்க. சரியா, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. என்னப்பா உள்ள கருப்பாக இருக்குது, இதுவும் அதே மாதிரி தானா?
டிஸ்பிளே ஃபால்ட் பஸ் இது. இது என்ன ஜிபி? இது 4GB ரேமு, 4th ஜென்ரேஷன். இது அது வந்து 8th ஜென்ரேஷன், இது 4th ஜென்ரேஷனு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3000 ரூபா. சரியா? அது ஹார்ட் டிஸ்க்கு தான் போட்டிருக்காங்க. 500 GB தானே, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குல்லப்பா. டிஸ்பிளே வந்து அவுட்டு. சரியா? வெறும் 3000 ரூபா தாங்க. 3000 ரூபான்றது வாங்கலாங்க. இது சார்ஜர் கொடுக்குறோம், என்னென்னமோ கொடுக்குறோம், வாங்கலாம். சரி, உள்ளே வச்சுருவேன். டேபு, இந்த டேபு 3000 ரூபா. சரியா? நேற்றே போட்டோம். 3GB ரேம், 32GB. இப்போ பாக்ஸ் உள்ளதா இப்போ அந்த இடத்துல தான் அடுக்கி வைக்க போகிறோம். அதை க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிரு. சரியா? ஃப்ரீயாக இருக்கட்டும் அந்த இடம். கேமரா இப்படி இருக்கட்டும். இந்த தண்ணி கேனெல்லாம் அப்படி பாக்ஸோடு உள்ளதாக ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கி விட்ருவோம். கூகுள் பிக்சல் 8a. ஸோ எவ்வளோ போட்டிருக்கோன்னா 26,500 ரூபா, 26,500. சரியா? மொபைல் எப்படி இருக்குன்னா தரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. இதில் என்ன போட்டிருக்கு பாரு, 8/128 எங்கேயா போட்டிருக்கா பாரு. 8/128 12/128. சார்ஜர் கேபிள்லாம் இருக்குது. அப்போ 8GB ரேம் தான், கரெக்ட் தான். 8GB ரேமு, 128. கூகுள் பிக்சலில் 8a பெரிய மாடலுங்க இது.